நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆர்ஆர்பி குரூப் டியோட அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் என்னது இன்னைக்கு தான் மார்ச் 2 தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு நடுவில் சர்வர் நிறைய இஷ்யூ இருந்துச்சு. அந்த பேங்க்லாம் வந்து நிறைய பேருக்கு வரல, ஆதாரோட எனேபிள் ஆகிறது வரல அப்படின்னு சொன்னனால அது ஒரு இஷ்யூவாகவே இருந்துச்சு. ஸோ அதனால ரயில்வேலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு மார்ச் 2லேருந்து மார்ச் 9 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 1 வீக் வரைக்கும் டைம் இருக்குது. அதனால அப்ளை பண்ணாதவங்க லாஸ்ட் மினிட்ல அந்த கடைசி ரஸ்ட்டில் அப்ளை பண்ண மறந்துருக்கவங்க எல்லாருமே இந்த 1 வீக்கில் அப்ளை பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இந்த டேட் வந்து மார்ச் 2 இருந்துச்சு, இப்போ வந்து மார்ச் 9 அதுக்குள்ள இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 9 ஆயிடுச்சா, அப்போ இங்கே 4 அப்படின்றது 11 ஆயிருக்கு, அப்போ இங்கே 5 அப்படின்றது 12 ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்ஸ் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே அஃபிஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணது தான். எந்த டேட் இது வந்து முன்னாடி இருந்தது, இப்போ ரிவைஸ் பண்ண டேட். ஸோ அப்ளை பண்ணுற டேட் வந்து 9 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் வந்து 11 வரைக்கும் பண்ணலாம். அப்புறம் கரெக்ஷன் விண்டோ வந்து 12லேருந்து 21 வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரைப் டீடைல்ஸ் 22லேருந்து 26 வரைக்கும். ஸோ இது அஃபிஷியலாக வந்த நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ அதனால் அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க.